அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் விசேஷமாக திருப்பாடல்கள் 91 விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தியானிக்கப் போகின்றோம். இந்த இறைவார்த்தை நம் வாழ்வில் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கின்றது. இந்த திருப்பாடல்கள் 91 தினமும் காலையில் நாம் தியானிக்கும் போது அன்று முழுவதும் நாம் இறைவனின் பாதுகாப்பில் இருப்பதை உணர செய்கிறது. மேலும் நாம் வெளியே செல்வதற்கு முன்னால் திருப்பாடல் 91 தியானித்துட்டு செல்லும் போது எல்லா தீமைகளிலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். வாருங்கள், முதலில் சிறிய ஜெபத்துடன் நாம் ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஜெபம். அன்பின் பரமபிதாவே, உமது பரிசுத்த சந்நிதியில் நாங்கள் வருகின்றோம். இன்று வாசிக்கப்படும் உமது திருவார்த்தை எங்கள் இதயங்களை தொடட்டும். எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து உமது சமாதானத்தாலும் கிருபையாலும் நிரப்பியருளும். உம்மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த திருப்பாடல்கள் 91 வாசிக்கின்றோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமேன். நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடனின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்களாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த நாளில் இறைவன் நமக்கு அனைத்து பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருள்வார். நாம் எப்போதும் இறைவனோடு ஒன்றித்திருப்போம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.